சேமிப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு தேவையான விளக்கங்களை சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் பெறலாம். இன்றைய சேமிப்பு பகுதியில் தர்மபுரியில் இருந்து மலர்விழி என்ற நேயர் மின்னஞ்சல் மூலம் அனுப்பிய கேள்விக்கு விளக்கங்கள் இடம்பெறுகின்றன. அவற்றுக்கு பதில் தருவதற்காக காப்பீட்டுத்துறை நிபுணர் தொலைபேசி இணைப்பில் உள்ளார். அவரிடம் நாம் பேசலாம். வணக்கம் நித்ய கலானி மேடம். வணக்கம். இப்போ தர்மபுரியில இருந்து நமது நேயர் மலர்விழி காப்பீடு தொடர்பா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தனக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்ததாக ஒரு மலர்விழி ஆயுள் காப்பீடு பாலிசி எடுக்க விரும்புவதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்ஐசியில பாலிசி எடுக்க சொல்லி முகவராக இருக்கும் தன் உறவினர் அறிவுரை தந்திருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப எல்ஐசியில பாலிசி எடுப்பது பாதுகாப்பானது அப்படின்னு அவங்க ஆலோசனை கூறுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப அதே சமயம் கணவரின் நண்பர் ஒருவர் தனியார் நிறுவன பாலிசி ஒன்றை எடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சதாகவும் எல்ஐசியை விட அதில் பிரீமியம் தொகை குறைவுன்னு அவங்க கூறுவதாகவும் மலர்வழி சொல்லியிருக்காங்க. இப்ப இதனால குழப்பம் அடைஞ்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அரசு நிறுவன காப்பீடு, தனியார் நிறுவன காப்பீடு, இப்ப இந்த இரண்டுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேடம், உங்களோட விளக்கம் சொல்லலாம். தனியார் துறை, பொதுத்துறை, இரண்டு துறை கம்பெனிகளுமே ஆயுள் காப்பீட்டு துறையில் இருக்கின்றன. அதாவது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச எல்ஐசி ரொம்ப வருஷமா இருக்கு. கடந்த 15 வருஷமா தனியார் துறையிலையும் நிறைய கம்பெனிகள் வந்திருக்கின்றன. எந்த கம்பெனியில இருந்து பாலிசி வாங்குறது அப்படிங்கிறது எப்பவுமே முக்கியமான கேள்விதான். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதனுடைய தனித்தன்மை இருக்கு, ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கு. இதுல பொதுத்துறை என்று சொன்னா எல்ஐசிக்கு பல வருஷங்களாக இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் என்பது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். அது தவிர இது அரசு உடைமையான கம்பெனி, அதாவது இந்திய அரசின் கம்பெனியாக இருப்பதால் அதுக்கு சாவரன் கேரண்டி என்று ஒன்று உண்டு. அதே சமயம் பல பல கிளைகள், ஒரு கிளை நெட்வொர்க் இந்தியா பூரா பரவி இருக்கு. அதே சமயம் தனித்துறை கம்பெனிகளுக்கும் தன்னுடைய ஸ்ட்ரெங்க் உண்டு. அதாவது பல புது புது வகை பாலிசிகள், அதற்கு உங்களுக்கு தேவையான கவர்களுக்கு ஆப்ஷன்கள், அதெல்லாம் உங்களுக்கு நிறையவே புது கம்பெனிகள்ல இருந்து கொடுக்கறாங்க இப்பெல்லாம். அண்ட் இந்த புது கம்பெனிகளும் எந்த உலக கம்பெனிகளுக்கும் சளைச்சவங்க இல்லை. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுமே இந்தியால IRDA, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற அரசு அமைப்பு, அதன் மேற்பார்வையில் தான் எல்லாமே இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த IRDA தான் இந்த ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் பதிவு செய்ய வேண்டும். IRDA கண்காணிப்பின் கீழ் தான் எல்லா கம்பெனிகளும் பணிபுரிய வேண்டும். அதனால எந்த கம்பெனியின் பாலிசி வாங்கினாலும் அதற்கு உரிய பாதுகாப்பு டெஃபினட்டா இருக்கு. இப்பொழுது எந்த கம்பெனியிலிருந்து பாலிசி வாங்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் என்ன வகை பாலிசி வேணும், அந்த கம்பெனியின் முகவருடைய ஒரு பாலிசி பற்றி எடுத்துரைத்து அதற்கான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய திறமை. ஒரு ஆயுள் பாலிசி என்றால் 15 வருஷம் 20 வருஷம் வச்சிருப்போம் அந்த பாலிசியை. அவ்வளவு நீண்ட காலத்திற்கு நல்ல முறையில் சர்வீஸ் கொடுப்பாங்களா என்றெல்லாம் நாம் பார்த்து பிறகு முடிவுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இது. எல்லா கம்பெனிகளுமே ஒரு கிட்டத்தட்ட 25-26 ஆயுள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய தனித்தன்மையும், அவர்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் இந்தியாவிலும் உலகத்திலும் மிகப்பெரிய பிசினஸ் பெயர்கள் இவர்கள். அதனால எந்த கம்பெனியும் மற்றதுக்கு சளைத்தது இல்லை. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப இவங்களே சொன்னாங்க, எல்ஐசில இருந்தும் ஒரு முகவர் பாலிசி வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு. ஒரு தனியார் துறை கம்பெனில இருந்து எங்க பாலிசியை வாங்கிக்கங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த காம்படிஷன்னாலேயே நமக்கு நல்ல பல விஷயங்கள் தெரிய வருகின்றன. ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் நாம் படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதனால தீர விசாரித்து வாங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதுல இப்ப ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 2-3 கம்பெனிகளிடம் பேசினால் பல வித பாலிசிகள், பல விதமான ஆப்ஷன்கள் தெரிய வருகின்றன. அதனால ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய பாலிசி, சர்வீஸ், அவற்றையெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம வாங்க முடியும். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சிறிய முடிவு அல்ல. அதை முனைஞ்சு யோசிச்சு நல்ல தெளிவா முடிவு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மேம். அதாவது அரசா இல்ல தனியாரா எதுல பாலிசி எடுக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம்.
உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துகளையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.